ஓம் சிவாய நமக. இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு கண் திருஷ்டியை எப்படி போக்குவது. ஒரு எளிய முறையில் கண் திருஷ்டியை போக்கும் ஒரு வழிமுறை இப்பொழுது நான் கூறுகின்றேன். ஆன்மீக சொந்தங்களே, இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, கண் திருஷ்டி அப்படின்னாலே ஐயா சுற்றி போடணும், சூடத்தை வைத்து சுற்றி போடுங்கள், எலுமிச்சை கனியை வைத்து சுற்றி போடுங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா தாங்கள் அறியாத ஒரு முறை என்னவென்றால், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, வெண்பூசணி, டிஷ்டி பூசணி என்று சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காயை காலை நேரத்தில் உணவாக உட்கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ காலையில் நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த உணவோடு இந்த வெண்பூசணியை பொரியலாக செய்து 3 நாட்கள் தொடர்ந்து காலை நேரத்தில் உட்கொண்டால் கண் திருஷ்டி அறவாக அழிந்துவிடும் ஐயா. இது பார்த்திங்கன்னா ஐதீகப்படி இது உண்மைங்க. சரிங்களா? தங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஐயா அது எப்படிங்க வெண்பூசணியை சாப்பிட்டா கண் திருஷ்டி அழிந்து விடுமா ஐயா அப்படின்னு. இது முற்றிலும் உண்மைங்க. சரிங்களா? அதனால் கண் திருஷ்டி இருக்கும் அன்பர்கள் காலை நேரத்தில் டிஷ்டி பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய வெண்பூசணிக்காயை 3 நாட்கள் தொடர்ந்து காலை நேரத்தில் உணவாக உட்கொண்டால் கண் திருஷ்டி அறவாக அழிந்துவிடும் என்பது உண்மை. சரிங்களா? இதை நீங்கள் செய்து பார்த்துவிட்டே உணர்வீர்கள். சரிங்களா? இதேபோல் அடுத்த பதிவில் தாங்களுடன் இணைகின்றேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நமது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நமது காளி மந்திர ஆலயம் பகுதியை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். எனது ஆன்மீக சொந்தங்களே, ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நமச்சிவாயம்.